வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குருவாயூர் கோவில். ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ போட்டிருப்பாங்க. இது அதிகாலை 3 மணி அளவில், அதாவது 3 மணிக்கு தான் அது முதல் தரிசனம், நிர்மாலய தரிசனம். அதாவது 3:20 தான் முதல் தரிசனம். நிர்மாலய தரிசனம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. குருவாயூர் கிருஷ்ணன் கோவில் சக்தி வாய்ந்த கோவில், பயங்கர சக்தி வாய்ந்த கோயிலுங்க. நீங்கள் போலினா ஒரு டைம் போயிட்டு வந்துடுங்க, நினச்ச காரியம் நடக்கும். பல வழிபாடுகள், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு கோவில் தான். அங்கே வேண்டி சின்ன குழந்தை எடுத்து நீங்கள் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். பாருங்கள், விடிய காலையில் எவ்வளோ கூட்டம் வருங்க. அந்த பக்கம் பயங்கரமான கூட்டங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாள், அதனால தான் பயங்கர கூட்டம். எல்லா நாளும் கூட்டம் தான். ஆனால் கிட்டத்தட்ட 10 கவுண்டர் 11 கவுண்டர் இருக்குதுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3:15 போயிட்டு ஒரு 3:30 சாமி கும்பிட்டேங்க. எனக்கு அங்கே அதிகாரியும் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறது, அதனால் நான் ஈஸியாக சாமி கும்பிட்டேன். பாருங்கள், விடிஞ்சிருச்சு. பக்தர்கள் எவ்வளோ பேர் லைன் நின்றுக்கிறாங்க பாருங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. குருவாயூர்னால ஒரு நம்மளுக்கு அதீத சக்தி வரும். அதாவது ஆன்மீக மனம். கிருஷ்ணர் கோயிலுங்கிறது எப்போவுமே சிறப்பு வாய்ந்த கோயில். அதுவும் கேரளாவில் குருவாயூருங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த கோவிலுங்க. யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி இந்த ஆன்மீக வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜு, ஒரு வித அறிவு வளருங்க. கண்ட வீடியோ பார்க்குறதுனால தான் அறிவு இல்லாமல் இருக்குதுங்க. பாருங்கள், அந்த கோயிலோட முன்புற தோட்டம் தான். கோயிலுக்குள்ளே அலோடு கிடையாது மொபைலு. நான் வெளியே நின்றுக்கிறனால நான் ஃபோனு எடுத்து வீடியோ எடுக்கிறேங்க. அந்த கிளாக் ரூம்னு ஒரு ரூம் இருக்குதுங்க. அந்த இடத்துல தான் சப்மிட் பண்ணிடுவோனுங்க. ஒரு லெதர் பேக்கும் கூட உள்ள அலோடு கிடையாது. செப்பல்லேருந்து எல்லாமே கிளாக் ரூம்னு ஒன்று இருக்குதுங்க. இது விடிஞ்சிருச்சு. கோயிலோட முன்புற தோற்றம் அந்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். இங்கே குருவாயூர் நீங்கள் கோயிலுக்கு போனாலே நீங்கள் இருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு உங்களை மாற்றிடுங்க. சபரிமலை ஐயப்பன் கோயில் ஒன்று, குருவாயூர் கோயில் ஒன்று. கேரளாவில் பிரசித்தி பெற்ற கோவில் நிறைய கோவில் இருக்குதுங்க. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில்னு. நான் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க. போகாத கோயில் ஒன்றுமே கிடையாதுங்க. இனி இமயமலை ஒன்று தான் போகணும். அது கூடிய சீக்கிரத்தில் போயிடுவோங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குருவாயூர் கோயிலில் இப்படி தான் இருக்குங்க. அந்த பக்கம் லைன் நின்றுக்கிறது சாப்பாட்டுக்கு. இங்கே காலை இட்லி வழங்கப்படும், சூப்பராக இருக்கும். மத்தியானம் கூட்டு வகையோடு சேர்த்து சாப்பாடு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அதை மேலே தான் அன்னதானம். அதே மாதிரி சாயந்தரம் சுண்டல் கிடைக்கும், நைட்டு டிஃபன் கிடைக்குங்க. எல்லாமே இலவசம்தான். நிர்வாகம் கேரளாவில் எல்லா கோவில்லையுமே நிர்வாகம் சூப்பராக இருக்கும், சொல்லவே வேண்டியதில்லை. மொத்தத்தில் குருவாயூர் கோயிலுக்கு போலினா கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டினா ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.